அமெரிக்காவை குறிவைத்து பாகிஸ்தான் செய்த ஒரு செயல். கடும் கோபத்தில் இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன பண்ணாங்க, எதுக்காக கோபம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவை குறிவைத்து சீனா உதவியோட பாகிஸ்தான் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை ரகசியமாக தயாரிச்சுட்டு வராங்க. இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதாக கருதப்படுகிறது. இது அமெரிக்க உளவுத்துறை மோப்பம் முடிச்சிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் தயாரிக்கக்கூடிய ஏவுகணை என்ன, அது அமெரிக்காவுக்கு எப்படி பிரச்சனையாக மாறும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி 26 பேரை கொன்னாங்க. இதுக்கு நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கை மூலமாக ட்ரோன் ஏவுகணையால் பாகிஸ்தானை நம் நாட்டு வீரர்கள் தாக்குனாங்க. பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத முகாம்கள், விமானப்படை தளம், இது எல்லாத்தையும் நம்முடைய படை வீரர்கள் அடித்தாங்க. இதில் கோபமான பாகிஸ்தான் நம்முடைய நாட்டின் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்த முயற்சி பண்ணாங்க. அதை நம்முடைய நாடு முறியடித்தது வெற்றிகரமாக. கடைசியாக பார்த்தோன்னா, நம்முடைய நாடு கொடுத்த அதிரடி தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத பாகிஸ்தான் நம்முடைய நாட்டிடம் கெஞ்சி மோதலை நிறுத்தினாங்க. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய ஏவுகணை பிரிவை வலுப்படுத்த நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஏவுகணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியா கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆயுதத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ பாகிஸ்தான் வந்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சிந்தூரில் பாகிஸ்தான் வாங்கிய அடி அவர்கள் ஆயுதங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தள்ளி இருக்கிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் இப்போது அணு ஆயுதத்தை சுமந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய வகையிலான ஏவுகணையை ரகசியமாக தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை ரகசியமாக தயாரிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பாகிஸ்தான் கிட்ட இப்போ கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை கிடையாது. அதே நேரத்தில் அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரித்தால் அது பல நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும். இது நம்முடைய நாட்டுக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கும் பிரச்சனையாக மாறி இருக்கிறதாக பார்க்கப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் இப்போது தயாரித்திருக்கக்கூடிய ஏவுகணையின் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது என்பது மிகவும் அதிகமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 5500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் தன்மை கொண்டதாக இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்க நினைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் எடுத்து கொண்டால் ஏவுகணை உள்ளிட்ட பாதுகாப்பு துறையுடன் இருக்கக்கூடிய எந்த படைப்பிரிவை வலுவாக்கினாலும் கூட மிகப்பெரிய ஒரு சவால் தான். இந்தியாவை சமாளிக்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் தான். அந்த வகையில் இப்போது பாகிஸ்தானிடம் ஷாக்கின் 3 அப்படிங்கிற ஏவுகணை இருக்குது. இந்த ஏவுகணை கடந்த 2022ஆம் ஆண்டில் பரிசோதனை செய்யப்பட்டது. இது தரையில் இருந்து ஏவி எதிரிகளினுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை சிதைக்கும் தன்மை கொண்டது. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2700 கிலோமீட்டர் ஆகும். இந்த ஏவுகணையை பயன்படுத்தி நம்முடைய நாட்டின் பெரும்பாலான நகரங்களை பாகிஸ்தான் தாக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை ரகசியமாக பாகிஸ்தான் தயாரித்து வருவது அமெரிக்காவை கோபப்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக அமெரிக்கா தாக்கும் அளவுக்கு இந்த ஏவுகணை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டினுடைய அமெரிக்காவுடைய கோபத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த ஏவுகணை தயாரிப்புக்கு சீனா தான் பாகிஸ்தானுக்கு உதவுகிறது. இது ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க உளவுத்துறை அதை மோப்பம் பிடிச்சிருக்காங்க. பொதுவாக அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு எதிரியாக பார்க்கப்படுது. குறிப்பாக அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளை அமெரிக்கா எதிரியாகவே கருதுகிறாங்க. பொதுவெளியில் நல்லுறவு வச்சிருப்பது போல அமெரிக்கா நடந்து கொண்டாலும் கூட உண்மையில் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க சர்வதேச அரசியல் நிபுணர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை தயாரித்ததால் அணு ஆயுதம் ஆபத்து கொண்ட எதிரி நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தானை சேர்க்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த பட்டியலில் இப்போது ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா நாடுகள்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் பாகிஸ்தானும் அந்த பட்டியலில் இணையும். பாகிஸ்தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உற்பத்தி செய்தால் அமெரிக்காவுக்கு வேறு வழி கிடையாது. அந்த நாட்டை, அதாவது பாகிஸ்தானை அணு ஆயுதம் வைத்திருக்கும் எதிரி நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்துருவாங்க.
ஏன்னா அமெரிக்கா நட்பு நாடுகளாக கருதக்கூடிய எந்த நாடுகளும் அமெரிக்காவை குறிவைத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வச்சிருக்கிறது கிடையாது. அதோட அமெரிக்கா பாகிஸ்தான் உறவை எடுத்துக்கொண்டா கடந்த ஆண்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கடந்த ஆண்டு பாகிஸ்தான் லாங் ரேஞ்ச் பாலிடிக்ஸ் ஏவுகணை தயாரிக்கும் திட்டத்தை கண்டித்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டது. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நிலை மாறி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனிரை அழைத்து அவருக்கு விருந்துலாம் கொடுத்தாங்க. விருந்து கொடுத்து அவர் உபசரித்தாங்க. இப்போ அமெரிக்காவை குறிவைத்து சீனா உதவியோட பாகிஸ்தான் தயாரிக்கிறது இந்த விவகாரம். இதனால ரஷ்யா, சீனா, வடகொரியாவோட அணு ஆயுத எதிரி நாடுகளின் பட்டியலில் ட்ரம்ப் பாகிஸ்தானை சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் ட்ரம்ப் தலையிட்டு இந்த திட்டத்தை முடக்கலாம் அப்படின்னும் சர்வதேச அரசியல் பேசக்கூடிய நிபுணர்களுடைய கணிப்பாக இருக்கின்றது.